நான் திரியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திரியெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு திஷ்டி சுற்றும் போது இதை வச்சு திஷ்டி சுற்றி போட்டுடுவேன் குழந்தைங்களுக்கு. கீழே போட மாட்டேன், வேஸ்ட்டாக தூக்கி போட மாட்டேன். இதை வச்சு தான் திஷ்டி சுற்றி போடுவேன். பூ வைக்கலாம். நான் காலையில் நைட்டு அப்படியே வச்சுட்டு மறுநாள் பூ நல்லா இருந்தால் அப்படியே விட்டுறது, இல்லைன்னா மறுபடியும் பூ வாங்கி வைக்கணும். ஏன்னா சாமந்தி பொறுத்தளவுக்கெல்லாம் வீணே ஆகாது. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா டைம்லேயும் நம்மளால் பூ மாற்ற முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. பூ இருந்தால் வச்சுக்கோங்களேன், டெய்லி மாற்றிடலாங்க. ரெகுலராக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இது, உண்மைதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ரெகுலராக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். என்ன பண்ணுவோம், பூ ஆடாமல் இருக்கா, சரி ஓகே நாளைக்கு மாற்றிக்கலான்னு மாற்றுவோம். அவ்வளோ தான். பூ வச்சு 2 நாள் ஆகுது. சரி, அதான் இன்றைக்கி மாற்றிடலாம். ஏன்னா இந்த பூவெல்லாம் வாடவே வராது, அன்னன்னைக்கு மாற்றணும்னு சொல்லுவாங்க. பூ இருந்தால் மாற்றிக்கலாம். பூ இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது, நான் ஆல்ரெடி 2-3 நாள் பூவே இல்லாமல் தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா பூவே கிடைக்கல. மார்கழி ஸ்டார்டடுங்கவும் எல்லாம் முந்தின நாளே வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே மழையில் வெளியிலையும் போக முடியல, ஒன்றும் போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. சரி, அதனால தான் டைம் கிடைக்கும்போது வாங்கிட்டு வந்து வச்சிடணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. வெளியில் போயிட்டு கிணறு இருக்கலாம், அதில் வைக்கணும். திரி போட்டுது எண்ணெய் ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறமா திரி போட்டு விளக்கேற்றணும். சரிங்களா? ஏன்னா திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது எப்பயுமே. சரிங்களா? எப்பயுமே எண்ணெய் ஊற்றின பிறகு தான் திரி வைக்கணும். திரி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஓகேவா? நான் அந்த எண்ணெய் இருந்ததில் அதுலேயே நான் மறந்துட்டேன். சரிங்களா? நீங்கள் ஊற்றுனீங்களே, அவ்வளோ கிடையாது. சரி, வெளியில் சாமி சிவன் கோயிலில் பாட்டு போட்டாங்க. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஸ்ரீ பச்சைமனே போற்றி. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த
மாதிரி விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு ஒழுவேளை விளக்கே போட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. சரிங்களா? எங்கள் குலதெய்வத்து நேம் வந்து பச்சையம்மன், வடபூண்டி பச்சையம்மன். சூப்பராக இருக்கும் குலதெய்வம் கோயில். பச்சையம்மனோட குலதெய்வம் கோயில் செம்மையாக இருக்கும். சாம்பிராணி வந்து அப்படியே இது பண்ணால் சரியாக பற்ற மாட்டேங்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு முருகன் துணை சேனல். இது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் மார்கழி மாதத்தோட 7ஆம் நாள் விளக்கேற்றுறது தான் இது. சரிங்களா? 7ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறது. எங்களோட கற்பூரம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் பற்றவே மாட்டேங்குது, கை வலிக்குது. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணவே இல்லை. எத்தனையோ பேத்திக்கிட்ட நான் சொல்லிட்டேன், கமெண்ட் இதே மாதிரி விளக்கேற்றுனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு. சரியா? வீடியோஸ் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? சொல்லியிருந்தால கற்பூரம் வச்சு ஒன்றுமே பண்ண பாருங்க. இப்படி ஏற்றுனா செட்டே ஆக மாட்டேங்குது. சாம்பிராணி பொறுத்தவரை தான் பெரிய விஷயமா இருக்கு. இது எடிட்டிங் எதுவுமே கிடையாது. அப்படியே ஏற்றுறத அப்படியே வந்து போட்டார். ஒரு சில டைமு கோயில் சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா கார்பரேட் விழுந்துருமோன்னு பயத்தில் மியூட் பண்ணிவிட்டு திரும்பி பேசி நான் வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? இதில் எடிட்டிங் எதுவுமே கிடையாது. வீட்டில் எல்லார் வீட்லேயும் என்ன நடக்குமோ அந்த மாதிரி தான் வீட்டில் விளக்கேற்றி போட்டுட்ருக்கேன்.
ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவை ரெகுலராக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை பாருங்கள்.